வழிபட்டோம். சங்ககால புலவர்கள், பெண்பார் புலவர்கள் பலரும் தவ்வைங்கிற பேர்ல வருவாங்க. தவ்வை, அவ்வை, இதெல்லாம் இந்த தெய்வத்துடைய பேர்கள். இது ஆசிவக கடவுள் தவ்வைங்கிறது. விளக்கமாறு அவங்களுடைய கையில இருக்கும் சின்னம். இன்னைக்கு அதுல இருந்து எடுத்துக்கிட்டு தான் சுத்தமானது அப்படிங்கிற சுத்தம் செய்யறதுக்கான ஒரு வீடை சுத்தமா வச்சுக்கணுங்க. இப்ப நீங்க நம்ம ஊர்ல, நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வீடுகள்ல, குறிப்பா அந்த இந்துக்கள் வீடுகள்ல நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிட்டாதான் லட்சுமி வருவான்னு. ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிட்டாதான் தவ்வை வருவா. அதனாலதான் தவ்வை கையில தொடப்பம் இருக்கும். சுத்தம் வேண்டும், ஒவ்வொருத்தன் வீடும் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தொடப்பத்தை ஒரு ஆயுதமாக கையில் வச்சிருக்கக்கூடியது தவ்வை. பெண்கள் நம்ம எல்லார் வீட்லயும் பெண்கள் காலையில் இருந்துச்சுன்னா கூட்டுறாங்கல்ல, தவ்வை தவ்வை வழிபாடு. இந்த தவ்வை வழிபாடு சோழர்கள் காலகட்டத்தை, அதே ராஜராஜன் கோயில்ல இருக்குடா தவ்வை, அதே சோழர்கள் விஜயாலய சோழன் கட்டின கோயில்கள் இருக்குடா தவ்வை, பராந்தக சோழன் கோயில்கள் இருக்குடா தவ்வை. அந்த தவ்வை மூதேவின் மாத்தின கிறிஸ்தவ மிஷினரி வேண்டா சொல்றா நீ எந்த கிறிஸ்தவ மிஷினரிடா தவ்வைய மூதேவின் மாத்தினா? எந்த முஸ்லீம்டா தவ்வைய மூதேவின் மாத்தினா? மூதேவின் இன்னைக்கு திட்ட வார்த்தையை மாத்திருக்கடா. அதே இனம்டா, சோழர்கள் தான், தமிழன் தான். அந்த முன்னோர்கள் கடவுளாக வழிபட்ட ஒரு தெய்வத்தை எங்க நாக்குலயே எங்க வாயிலேயே உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையா மாத்தி பெண் பிள்ளைகளை திட்ட வார்த்தையா மாத்தினவன் எந்த கிறிஸ்துவ மிஷனரி கும்பல்றா? சொல்லு. இதுக்கு பதிலா நீ சொல்றான்னு வெறிச்சல் வருதா இல்லையா? கிறிஸ்துவன் மட்டும்தான் இதை மதத்தை நாசம் பண்ணானா? தமிழர் வழிபாட கிறிஸ்தவன் தான் நொட்டுனானா? முஸ்லீம் தான் நொட்டுனானா? அதுக்கு முன்னாடி ஒருத்தன் நொட்டுனானே, அவன் எங்கடா போனான்? அவனை பத்தி பேச மாட்டேன். அப்படி நொட்டுன வந்தான்டா, நொட்டி வச்சிருக்கான். இப்படி பொய் பொய்யா, அசிங்கமா, ஆபாசமா ஐயப்பனோட கதை வெளிப்படையா சொல்றா. நீ சென்சார் போர்டு போடா.